ஐடி எம்ப்ளாய்மெண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? What do you work? I work as vice president. Oh, awesome. பட் ஆனால் இன்னாண்டு வந்து எனக்கு 22-23K தான் வருது. சொல்லப்போனால் சேலரி சுத்தமாக பத்தாதீங்க. வீட்டுக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சென்னையில் சுத்தமாக பார்த்தேன். ஏன்னா பிஜி ரெண்டே உங்களே தெரியும் 8K பர் மந்த் அந்த மாதிரி வரும். அது உங்கள் பேஷன் என்னவா இருந்தது நீங்கள் சின்ன வயசில் இருக்கும் போது? நிறையா எதுக்கு அதெல்லாம் விட்டுட்டு ஐடி சூஸ் பண்ணீங்க? ஒரு பாயிண்ட்ல நம்மளே அறியாம நம்ம வந்துருவோம். And do you believe that taking an IT job and doing freelancing on a side is a good deal to do? Would you do freelancing if you had to? I already started another one business also. It is Amazon FBA. I launched 2 products. My 2 products are in Amazon website now. Okay, nice. So I'm doing multiple things to get out of this IT stuff. Yeah. Do you have any tips for the Gen Zs to get a job? Gen Z. கொஞ்சம் ஒர்க்லோடு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு மேலேயும் ஒர்க் பண்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. One thing that you absolutely hate. Logging and loggers 11 to 9. 11 to 9. Okay. So it's not night shift, but you're actually working like it's a night shift. கிடையாது. ஸோ இந்த மாதிரி மிடில் ஆர் அப்பர் லோ கிளாஸ்லேருந்து வரது அப்படின்னா எங்கள் அப்பா இன்னும் போயிருக்காரு, எங்கள் அம்மாவும் இன்னும் வேலைக்கு போயிடுறாங்க, நானும் எங்கள் அண்ணாவும் வேலைக்கு போயிட்டா இருக்கோம். எங்களால் ரிட்டையர்மெண்ட் கிடையாது. வேலைக்கு போனா அன்னைக்கு ஃபுட்டு அப்படி அந்த மாதிரி இருந்தோம். அலையன்ஸ் பார்த்தாச்சா? வீடு வாங்கிட்டீங்களா ப்ரோ? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ AI is taking over tech jobs. Are 9 to 5 actually 9 to 5? Or is the IT industry dead in 2025? So welcome back to the third episode of Deep Talks with Deepak. இன்னைக்கு நம்ம IT இண்டஸ்ட்ரியோட ரியாலிட்டி என்னன்றத IT மக்கள்கிட்டயே கேட்க போறோம். ஸோ நீங்க ஒரு கரியர் சூஸ் பண்ற ஒருத்தரா இருந்தா இல்ல ஜாப் லூஸ் பண்ண ஒருத்தரா இருந்தாலும் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க அண்ட் மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. சாரி கைஸ், அது நம்ம டேக்லைன் இல்லை. ஸோ பி யோர் ஓன் பாஸ் அண்ட் செட் யோர் ஓன் ஹாஸ். என் பேர் வந்து மோகன்ராஜ். நான் வந்து விழுப்புரம் பக்கத்துல இருந்து வரேன். ஸோ இதான் என்னோட பிசி தான் ஃபர்ஸ்ட் கம்பெனி. ஃப்ரெஷராக இங்கே தான் ஜாயின் பண்ணேன். 2 months ஆயில் போயிருந்துச்சு 40 days. ஸோ அதுக்கப்புறமே எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட் ஒன்று கிடைச்சிது, யூஎஸ் பேஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ அதில் இப்போ 2 months ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சேலரி எப்படி இருக்கு? நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கா? இஸ் இட் எனஃப் ஃபார் யூ? பத்துதா? எப்படி இருக்கு? சேலரி வந்து நிஞ்சா பேக்கேஜில் உள்ளே வந்தேன் நான். ஆக்சுவலாக 3.36 lakhs per annum. பட் ஆனால் இன்னாண்டு வந்து எனக்கு 22-23K தான் வருது. சொல்லப்போனால் சேலரி சுத்தமாக பத்தாதீங்க. வீட்டுக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சென்னையில் சுத்தமாக பார்த்தேன். ஏன்னா பிஜி ரெண்டே உங்களே தெரியும் 8K per month அந்த மாதிரி வரும். ஸோ ஒரு 10K கிட்ட தான் வீட்டில் கொடுக்குற மாதிரி செலவாகும். உங்களுக்கு ஓகே, இது ரொம்ப ஏர்லி தான் உங்களுக்கு. பட் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது என்ன எப்படி யோசிச்சிருக்கீங்களா? இல்லை, இன்னும் ரிட்டையர்மெண்ட் பற்றி நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு நம்ம லைஃப்லாம் லேர்னிங் மட்டும்தான். அதனால ஐடிக்குள்ள வந்தேன். ஐடியில் இன்ட்ரெஸ்டோட தான் வந்தேன். பட் ஆனால் இங்கே கல்ச்சரே வேறு மாதிரி. ஆனால் நான் நினச்சது கல்ச்சரே வேறு. கல்ச்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? படம்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன் உள்ளார. ஆனால் பட் இங்கே ஒர்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நம்ம படித்ததுக்கு இங்கே ஒர்க் பண்ணுறதும் வேறு மாதிரி இருக்கும். எனக்கு ட்ரைனிங்கே வேறு கொடுத்தாங்க, ஆனால் இப்போ ஒர்க் பண்ணுறதே வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது. ஸோ கொஞ்சம் பிக்கப் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ப்ரெஷராக. ஓகே. ஸோ இந்த 9 to 5 ஜாப் அப்படிம்பாங்க. பட் வந்து நீங்கள் 9 to 5 மேலேயே ஒர்க் பண்ணுவீங்க. எங்கள் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் டைமிங் இல்லைங்க. டைமிங் எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் வந்து எப்போ கால் பண்ணாலும் ஒர்க் பண்ணி தான். ஓகே. நீங்கள் சப்போர்ட்டில் இருக்கீங்களா இல்லை டெவலப்மெண்ட்? சப்போர்ட்டில், டெக்னிக்கல் சப்போர்ட்டில் இருக்கேன். ஓகே. ஸோ டேட்டா பேஸ் சைடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது நைட் ஷிஃப்ட் இல்லாமல் இருக்கா இல்லை நார்மல் ஷிஃப்ட்? ஜென்ரல் ஷிஃப்ட் தான் எங்களுக்கு. பட் ஆனால் யூஎஸ் பேஸ்ட் ஒர்க் பண்ணுறதால அவங்க டைம் நைட்லேயும் எனக்கு கால்ஸ் வரும். ஓகே. ஸோ அந்த டைம் நான் லாகின் பண்ணி ஸோ ஒர்க் பண்ணுவேன்.
சின்ன வயசுல வந்து நீங்க இது சயின்டிஸ்ட் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், சோல்ஜர் ஆகலாம் அப்படிலாம் ரொம்ப வச்சிருக்கீங்க. ஆமாம், சின்ன வயசுல நான் ஆசைப்பட்டது என்னன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும். ஸோ அந்த ரிலேட்டடில் போனேன். கவர்மெண்ட் ஜாப்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல போகணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். டிசிஎஸ்மே கவர்மெண்ட் ஜாப்னு தான் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இது ப்ரைவேட் செக்டரில். ஸோ நான் எதிர்பார்த்தது கவர்மெண்ட் ஜாப்ல நான் பண்ணேன். பட் ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படியும் நம்ம ஜாப் வரை ஒரு 2 to 3 years ஆகும். ஸோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தால் இதுக்குள்ளே வாங்கினேன். சைடில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சைடில் இதுக்கப்புறம் பண்ணணும்னா பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கு. பட் ஆனால் இப்போதைக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தில் ஐடியில் அப்படியே ஜாயின் பண்ணி போயிடலாம் அப்படின்னா. இப்போ வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவையில்லை, டைமும் இருக்குது, ஓகே பண்ணலாம் அப்படின்னா என்ன சூஸ் பண்ணுவீங்க? நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணீங்கன்னா சைட்லலாம் இப்போ ஒர்க் பண்ண முடியாது. அது ப்ரெஷராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படின்னா ஷிஃப்ட் போகிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். 9 to 5 அவ்வளோதான் உங்களுடைய ஒர்க். பட் ஆனால் ஐடியில் அப்படி கிடையாது உங்களுக்கு. ஸோ எப்போனாலும் ஒர்க் வரும், எப்போனாலும் நீங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்குது. எப்போ ஜாயின் பண்ணீங்க டிசி? நான் வந்து 3 months ஆகுது. 3 months. ஜூலை 27th ஜாயின். ஓகே. எங்க காலேஜ் படிச்சீங்க? நான் வந்து விழுப்புரம். ஓகே. அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க. ஓகே. சோ எப்படி இருக்கீங்க அட்மாஸ்பியர்? ஓகே. ஓகே. சரி, ஓகே. ஓகே. இந்த வொர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்கு? 9 to 5 அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க எவ்வளவு நேரம் ஒர்க்? அப்படிதான். அது ட்ரைனிங் பீரியட் வரைக்கும் மாறி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் பொறுத்து ஃப்ளெக்சிபிளா இருக்கும். ஓகே. நீங்க இப்போ ட்ரைனிங் பீரியட் எப்போ முடிச்சீங்க? இப்போதான் 1 month ஆகுது. 1 month முடிச்சு இப்போ இப்போதான் ப்ராஜெக்ட் எடுக்கல. ஓகே. அது எப்படி இருக்கு அந்த டிஃபரன்ஸ்? ஹார்ட் ஒர்க்கிங் இதெல்லாம். இதுலயும் ட்ரைனிங் இருக்கு. இதுல தனியா ட்ரைனிங் இருக்கும். ஓகே. அதுல எக்ஸாம் கிளியர் பண்ணாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி அசைக் ஆகும். அதுல தனியா ட்ரைனிங் இருக்கும். அந்த ட்ரைனிங் இருக்கும். ஓகே. ஓகே. எங்க இருந்து ஆக்சுவலா டிராவல் பண்ணி வரீங்க நீங்க? இப்போ நான் இங்கே ஒன்லி பிஜில இருக்கேன். பிஜிலயே இருக்கீங்க. சோ கிட்ட இருக்கறனால ஓகேவா இருக்கு. ஃபுட் எல்லாம் எப்படி இருக்கு பிஜில? இங்க ஃபுல்லா நம்ம ஃபுட்டா இருக்காது. ஓகே. சரி, ஓகே. ஒரு விமனுக்கு இது ஒரு கரெக்டான ஒரு ஸ்பாட்டா நீங்க? ஆமா. எனக்கு தெரிஞ்ச நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே. இது salary disparity அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா அதுல? men and women எல்லாமே ஈக்குவலா தான் ட்ரீட் பண்றாங்க. சரி, ஓகே. நீங்க வேற ஏதாவது உங்க பேஷன் என்னவா இருந்தது நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது? நிறைய எதுக்கு அதெல்லாம் விட்டுட்டு ஐடி சூஸ் பண்ணீங்க? ஒரு பாயிண்ட்ல நம்மளே அறியாம நம்ம வந்துருவோம். நான் 10th வந்து சிஎஸ்சி தான் படிச்சேன். பேச்சுலர்ஸும் சிஎஸ்சில தான் படிச்சேன். ஓகே. அதுல தானாவே இன்ட்ரெஸ்ட் தான் இதுல வந்தேன். ஆனா நான் வந்து டிசைனிங் ஃபீல்ட்ல தான் போகணும்னு நினைச்சேன். ஓகே. ஆனா 10th சிஎஸ்சி எடுத்ததுனால இன்ட்ரெஸ்ட் ஆகி 12th அதே முடிச்சு இன்ஜினியரிங் அதே முடிச்சு இதுக்கு வந்துட்டீங்க. சரி, என்னவா இருந்தது உங்க பேஷன் சின்ன வயசுல? இதெல்லாம் எனக்கு வந்து பேசிக்கலி குக்கிங் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அதனால சின்ன வயசுல இருந்தே நான் குக் பண்ணுவேன். ஓகே. ஓகே, அது ரிலேட்டடா ஏதாவது போகலாம், சூச்சர் அது மாதிரி ஏதாவது போகலாம். ஓகே. ஆனா நடந்தது இங்க வந்தாச்சு. எல்லாம் ஃபேமிலி அங்க இருக்காங்க, அண்ணன் மட்டும் இங்க இருக்காங்க. ஏதாவது ஒரு சைடு ஹஸ்ல் மாதிரி குக்கிங் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஏதாவது ஒரு யூடியூப் சேனல். ஓகே. அப்போ எவ்வளவு டைம் கிடைக்குதா உங்களுக்கு? அதெல்லாம் இப்போதைக்கு அது கிடைக்கல. ஓரளவுக்கு கொஞ்சம் 2-3 வருஷம் போயிட்டு போறேன்னா ஃபியூச்சர்ல ஆனா கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? சரி, ஓகே. ரிட்டையர்மெண்ட் அத பத்திலாம் யோசிச்சிருக்கீங்களா? பிளான்ஸ் அதெல்லாம் வந்து இன்னும் பிளான் பண்ணல. இன்வெஸ்ட் பண்றது அதெல்லாம் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம்? ஏதாவது ஸ்டார்ட் பண்ணல. சரி, ஓகே. உங்களுக்கு வந்து டிசிஎஸ்ல ஒர்க் பண்றதுல ஒரு பெஸ்ட் திங் அண்ட் வர்ஸ்ட் திங்? பெஸ்ட் திங்னா ஃப்ளெக்சிபிளா இருக்கும். உமன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி ஃப்ளெக்சிபிளா இருக்கும். அதுக்கப்புறம் வர்ஸ்ட் திங்னா ஐ வில் சே சம் சார்ட் ஆஃப் salary. ஓகே. கம்பேரிட்டிவ்லி இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கும். இன் ஹேண்ட் கம்மியா தான் வரும். ஓகே. ஓகே. நிறைய அவங்களே அலவன்சஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. ஓகே. எல்லாமே போயிடும். இந்த டிராவல் எக்ஸ்பென்ஸ் சொல்லிட்டுலாம் அவங்களே எடுத்துறாங்க. நிறைய வரும். ஓகே. டாக்ஸ் போயிடும். கவர்மெண்ட் தான் போடும். டாக்ஸ் எவ்வளவு போகுது? நான் வந்து 3.3 LPA. ஓகே. ஆனா இங்க கையில வரது 20 தான் வருமே. சூப்பர். அதுலயும் 1.5 போயிடும் டாக்ஸ். அது பாவீங்களா? பிசிக்கே போயிடும் 8000 கிட்ட. ஓகே. நீங்க அப்பெல்லாம் குக்கிங்லாம் ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல? ஏன்னா பிசினஸ் அதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்க வந்துட்டு எந்த ஒரு விஷயம் பண்றதா இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் டாக்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. நீங்க ஒரு எக்ஸ்பென்ஸ், இப்போ ஒரு கார் வாங்குறீங்கன்னா கூட காரும் பிசினஸ் எக்ஸ்பென்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இது பண்ணலாம். கொஞ்சம் செட்டில் பண்ணணும். ஓகே. அந்த ஸ்டார்டிங் ஒரு சேஃப் ப்ளே பண்ணணும் அப்படின்றதுனால. கொஞ்சம் செய்யணும். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சுக்கலாம். ஓகே. சரி, ஓகே. தேங்க் யூ so much. நல்லா. Hi, what's your name and what do you do? Okay, in TCS here and working as a software developer. Okay, so that's all about simple. So basically, the amount of salaries that they give here, right, in IT jobs,
Do you find it satisfactory, or do you find it underpaying or overpaying? Are you happy with what you earn, or do you expect something more? Anything about that? Really not. I'm not satisfied with my job because it's like a mission life. So some of them paid high, some of them paid low. But at the end, we are working for someone under, and we need permission to take leaves. So that I really don't want like that. So I'm trying some other stuff outside. So if my source of income is higher than what I got in this ID, definitely I will opt it, and I'll choose my path. So what are you doing on the side? You told you're doing something else on the side, right? What? Actually, I'm a content creator. Okay. So I have a YouTube channel, Insta page. Apart from that, I'm doing crackers business because I'm from Sivakasi. So my father's business is crackers. So I'm selling that also. I'm promoting via my channel. Okay. So that's all about. I love traveling. So whenever I got time, I went solo travel and take videos. And that channel is all about food and travel mostly. You told you're doing a business on the side, right? Can you give us like a 5-minute intro on what your business actually is? So, my name is Sivakasi. So, everyone knows Sivakasi is famous for crackers. So, and my father is also doing that business for past 15 years. So, I have good knowledge in that. So, what I think is he has only contacts, like every continuous contact. Like every year, some unique people will buy. But what I think is I have to increase it by social media because I'm already a YouTube. I have a YouTube channel, so via that, so I'll try to improve it. So it's just nothing because we have a contact with so many factories. So we just take all the crackers and whoever give orders, so we will give it in a very cheap price. So because compared to Chennai, definitely the price from the factory because there is no other intermediate. We only directly bought it from factory and we put minimum margin. So the buyers also feel like it's very cheap and the quality is also very good. So I will share the details of our cracker shop and list. So definitely put it in your channel. That's definitely. So another thing is that what is your retirement plan? Because a lot of people want to retire before a certain age, or they want to retire with certain plans in their mind, like traveling or a small business, like what you said, right? A cracker business. So what is your retirement plan? So my retirement plan is I want to work like for more than 5 to 6 years. That's it. So after that, I want to grow my channel. So I love to travel a lot because I don't want to stuck in this rat race. So for that, I have to use some efforts in what way to improve that. And business definitely. So actually, business is 100 times harder than job. So I am trying it for past years, and I already started another one business also, which is Amazon FBA. I launched 2 products. My 2 products are in Amazon website now. Okay, nice. So I'm doing multiple things to get out of this idea. So you're a firm believer that one source of income is not enough. You need multiple sources. Okay. And then one final thing about the IT job space, right? What would you say is one thing that you absolutely hate and one thing that you love about the IT space as a whole? What culture and environment? I love this actually. Okay. And I hate it. They put pressure. If you do good means they don't appreciate it. Say that they just want to put more works to it because you are doing good. So they add up the works. So you have to make sure that you're under committing and over delivering so that you always excel here. Okay, and what is your opinion on the freelancing business? Because a lot of our viewers are freelancers. And do you believe that taking an IT job and doing freelancing on a side is a good deal to do? Would you do freelancing if you had the chance? Because in IT sector, you are working under one project. So you have to do what they say. But you don't have the time or things to express your skills. You have some specific skills, but they don't give opportunity in that. So in freelancing, you can use that to gain more profit and more clients, customers. So maybe in future you got some customers and you yourself create one company, become your own boss basically. உங்க பேர் bro? ஹரிஹரன். ஓகே, என்னவா ஒர்க் பண்றீங்க? ஐ எம் ரெக்ரூட்டர். ஓகே, எங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சா 9 to 5 அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ ஹவர்ஸ் ஆக்சுவலா ஒர்க் பண்றீங்க? ஸோ எங்களோட ஒர்க்கிங் ஹவர் இஸ் 9 hours. So we work for 8 hours and 1 hour is for a break. Okay. So together it's 9 hours. And we work between 11 to 8. But is it actually that 9 hours? Do they ask you to do something extra or something like that? Or even in weekends, do they ask you to like work extra or something like that? No, we work on a 6-day pattern. So we usually work on Saturdays.
Okay. Sunday would be a week off for us. So recruitment we used to have some activities to do. Okay. Because we'd be having batches on Monday. So for that we have to extend hours. But again, it is part and parcel of the day-to-day activity. Okay, cool. So, do you actually love this job? And would you rather prefer a business or something else like that, or would you prefer this job? No, I prefer job. You prefer this, and may I know why? No, this one is like a comfort zone. For business, like we need to bear risk and all those stuff. It's too much for us. This is a safe zone. Even if this company is not there or this job is not there, I can shift to any other organization and start working because I have that particular skill set. Okay. Like if I'm a recruiter, I'm a recruiter. Yeah, I can yeah. go and survive in any market. Okay. But if it is a business, I don't have a backup. If I have a backup or if I have that thing, I'll be preferring business. But if we don't have backup and all, right? Correct. But what do you think about retirement then? Because as a salaried employee, do you think it's easy to retire within like an age? No, the major thing is we have to plan our finance properly. Yeah. If you are a salaried employee, you have to plan your finance. Until your late 20s or starting of your 30s, you can be chill and all those things. And post 30s, if you are married and you have commitment, you have to plan your finance properly because, like, in current day situation, we don't know how inflation goes or how things is gonna shape up in our future. So we need to be more careful. Okay. And we have to plan everything accordingly. Okay. And what about job security? Because is your job safe? Like since there's AI floating around and all that, is it affecting you in any way? Will affect. But again, the major thing is if you upgrade yourself, then you will be safe. It is everything is about you, how you position yourself in the market. Because being a recruiter, what I think is like a job is nothing but selling something to a person. Like I sell a job, and the person who's sitting opposite to me wants something. Yeah. So it is more like a trading kind of a thing. Yeah. So if you sell yourself properly, you'll be safe. Okay. Can you tell me one good thing about your company, something that you love, and one bad thing about your company? So rather company, I'll speak about my team. So one good thing I love about my team is if someone is working on a 6th day or 7th extra day, the entire team will come and work. Because we don't give burden to one single person, we'll share our burden. Because like, rather one person doing a job into 6 person doing the same job, we can close it on time and we can enjoy our days. And bad thing though, since now we have a lot of newcomers, like the Gen Z is also coming. Okay. So I'm a millennial. So millennial to Gen Z transition is now we are finding it a bit difficult, but again we will figure out a way. Okay. Do you have any tips for the Gen Zs to get a job? Gen Zs are already like they are here. We don't need to give them any tips. If we give them masses, they'll choose their pathway. Because millennials though, like we are in a mindset that you have to study, you have to get a job, you have to earn, and you have to secure your place. But Gen Zs are finding a lot of ways to live. Yeah. So nothing for that. What do you work as? I work as vice president. Oh, awesome. Okay. Okay. Is the salary you're receiving enough for you? Yeah, currently that's good. It's good. Okay. So when you were little, உங்களுக்கு ambition இருந்தது. You must have had some sort of ambition. You want doctor ஆகலாம், scientist ஆகலாம், அந்த மாதிரி. Now, did you realize that ambition, or are you working in? I think my journey has been different. I started earning pretty early in my stage. So I started in the IT job and just continued my journey. And how has that journey been? Amazing. I loved every part. Okay, for 9 to 5 jobs, is it just from 9 to 5 or does it take longer than that? Is there work-life balance? It all depends to the individual role and all. So it's a choice you make. So, and most of the guys probably are not able to make that choice. Right. And sometimes it's tough also. But I think that's a choice each individual has to make for balancing his profession and personal life. So sometimes it may end up for your personal growth, you will end up extending your job time and all. But I think that's individual's responsibility to ensure he's prioritizing what is important for him. Okay, in your many years of experience, have you ever thought about doing something on the side, freelancing or maybe a small business? Yes, I always thought about it. I am
trying to do something, but so far I have not been able to successfully dedicate time or prioritize that. Okay. Any other factors other than time? It's primarily price, definitely the investment also, depending on what. How is your retirement? What is your retirement plan? Okay. And how is it? How are you building up to it? Yeah, so from a financial aspect, if you are asking, yes, it's so far I think even with whatever package I'm having, I don't think I've done enough. But I think over maybe in my current career, I have 10 years still left. I think I'll be able to do a decent planning for that. I've just started planning maybe a year back or 6 months back. I think, and I personally thought that very late, but I think you need to have a financial advisor, which is specialized job in itself, so that you can plan your future or your career or retirement. Awesome. Okay. One good thing and one bad thing about working in a corporation. There's nothing bad as long as you are able to plan and you know where you are headed to. So both business has its own. Business is not that you cannot say 9 to 5 in a IT job or any job, or business is any different. I know my very close brother-in-law and few others who do business. So it's as taxing as a IT job or a job. So it's about where do you draw the boundary and how do you plan yourself. So both have their own challenges. In fact, business is has more responsibility. An IT job, you can take a leave and your business will still run. If you are running your own business and you go on a long leave, your business can collapse. It's very important on both the sides that you have your backup plan, you plan your time and activities responsible. உங்க பேரு, நீங்க என்னவா வேலை செய்றீங்க, எங்க வேலை செய்றீங்க? சீனியர் அனலிஸ்ட், சைபர் செக்யூரிட்டி. நீங்க சின்ன வயசுல இருந்தே ஒன்று ஆகணும்னு நினைச்சிருப்பீங்க ப்ரோ. சின்ன வயசுல ஒரு பேஷன் இருந்திருக்கும், டாக்டர் ஆகணும், இதாக ஆகணும்னு. ஸோ உங்களோட சின்ன வயசு ஆம்பிஷன் என்ன? அப்புறம் எப்போ டிசைட் பண்ணீங்க எனக்கு ஐடி ஜாப்குள்ளே போகணும் அப்படின்னு? ஆக்சுவலி என்னோட ஆம்பிஷன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகணும்னு. நான் படித்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ ஆப் கேம்பஸ் மூலயமா வந்துட்டேன். இப்போ ரைட்னா ஐடியில் தான் இருக்கேன். பட் என்னோட ஆம்பிஷன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகுது. ரைட் பை அது சைட் பை சைடாக நானும் அது எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இப்போ ஐடி ஜாப்ஸ்ல கொடுக்குற சேலரி ப்ரோ, நிறைய பேர் வந்து பத்தலைன்றாங்க, நிறைய பேர் ரொம்ப அதிகமாக கொடுக்குறேன்றாங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன? இஸ் இட் எனஃப் ஆர் இஸ் இட் மோர்? என்ன உங்களோட ஒப்பீனியன்? இது போதுமான அளவு தான், எனஃப். ஏன்னா ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும்போது அதுக்கேற்ற சேலரி கொடுக்கணும். கம்மியாக இருந்தால், அதாவது ஒர்க் லோட் கம்மியாக இருந்தால் அதிகமாக இருந்தால் நம்ம கேட்கலாம். பட் ஒர்க் லோடுக்கு ஏற்ற சேலரி கொடுக்கறது எனஃப் தான். ஸோ யூ பிலீவ் ஐடி ஜாப்ஸில் ஒர்க் லோடுக்கு ஏற்ற சேலரி தான் கொடுக்குறாங்க, உங்களை வந்து ஓவர் ஒர்க் பண்ணுறது இல்லைன்னு நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க? அப்படி கிடையாது, ஓவர் ஒர்க்கும் இருக்குது. அதுக்கு ஏற்ற சேலரி கொடுத்தா நல்லா இருக்குன்றது தான் என்னோட கருத்து. கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ப்ரோ. நீங்க என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? பிஸ்னஸ் பெட்டரா இல்லைன்னா ஒரு ஐடி ஜாப் பெட்டரா? உங்களோட ஒரே பே தான் ப்ரோ இருக்கு ரெண்டுத்துலையுமே. பிஸ்னஸ்லயும் ஐடி ஜாப்லயும் ஒரே மாதிரி சம்பாதிக்கிறீங்கன்னு இருக்கும். உங்களோட சாய்ஸ் என்ன? நீங்க ஐடி ஜாப்ல இருக்கணும்னு ஆசைப்படுவீங்களா இல்லை பிஸ்னஸ்ல இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க? ஆக்சுவலி பிஸ்னஸ் தான். பட் அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா பேரண்ட்ஸ் இல்லைன்னா வேற யாராச்சும் இருக்காங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்தா அது பிஸ்னஸ் தான் ரைட் ஆப்ஷன். ஸோ ஐடி வந்து ஒரு லாஸ்ட் ரிசார்ட் மாதிரி தான் இருக்குங்க. அதாவது வந்து பார்த்துட்டு ஒரு சேஃப் ஜோன் மாதிரி வந்து இங்கே கிடச்சிருந்தா நம்ம இதை பர்சியூ பண்ணிட்டு சைடில் என்ன வேணுமோ ஆகலாம் ப்ரோ. இதுலையும் நம்ம ட்ராவல் ஆகலாம், லாங் ஜேர்னி ட்ராவல் ஆகலாம். ஸ்கில்டு நம்ம அப் டு டேட்டில் இருக்கணும், நம்ம ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். கொஞ்சம் ஒர்க் லோடு இருக்கும், ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலேயும் ஒர்க் பண்ணுற ஒரு சூழ்நிலை இருக்கும், நிறைய ஒர்க் பண்ணுறது. ஸோ அதுதான் ப்ரோ. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஐடி ஜாப் வந்து 9 to 5 தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாலுமே நீங்கள் எவ்வளோ நேரம் வேலை செய்றீங்க? ட்ராவல்ல இருந்து இங்கே வந்து வேலை செஞ்சு வீட்டுக்கு போகிற வரைக்கும் உண்மையாலுமே, இல்லை வீட்டுக்கு போய் கூட நீங்கள் உங்களை மீட்டிங்லாம் அட்டென்ட் பண்ண சொல்லலாம். உண்மையாலுமே ஒரு நாளில் எவ்வளோ நேரம் வேலை செய்றீங்க? நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 hours, ட்ராவலிங் ஒரு 4 hours போயிடும். ஓகே. ஸோ ஒரு நாளில் 14 hours ட்ராவல். ஏன்னா லாங்லேருந்து நிறைய பேர் வராங்க. ஸோ அவங்களுக்கு கேப் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் வந்து ஒரு 35 கிலோமீட்டர் தான். அதுக்கு மேலே உள்ளவங்களாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்து தான் போகணும். அது இல்லாமல் இம்பார்ட்டன்ட் ஷெட்யூல் கால் ஏதாச்சும் இருந்தால் அதுவும் அட்டென்ட் பண்ணணும், மானிட்டரி. ஸோ அதுதான் அந்த திங்ஸ் தான். குறைஞ்சது ஒரு 10 மணி நேரம்.
உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த ஏஜ்க்குள்ள எனக்கு ரிட்டையர் ஆகணும், ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணணும், இல்லை சில பேர் வந்து ஒரு குட்டி கடை ஆரம்பிக்கணும், அந்த மாதிரி. உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளான் என்ன ப்ரோ இது பண்ணதுக்கு? ரிட்டையர்மெண்ட்னா ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்டீல் கம்பெனி வைக்கலான்னு ஒரு ஐடியா. அது இல்லைன்னா ஃபார்மிங், எக் ஃபார்மிங் வைக்கலான்னு ஒரு ஐடியா. ரெண்டாவது செகண்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஸ்டீல் கம்பெனி வைக்கலாம் அப்படின்றது. இதெல்லாம் எந்த ஏஜ்க்குள்ள பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? என்ன ஏஜ்னா நம்ம ஆஃப்டர் 49, அதான் 50, ஆஃப்டர் 50. After 50. Okay, and what are you guys doing currently? I am currently working on software engineering in HCL. Okay, and you? Same. Okay, so how would you say, is the pay you're getting like equal to that of men? Is there any difference in that? Man. And men, when you are comparing with, yeah, It's not different. It's same it's only. the same nowadays. Yeah, right? same. Okay. Is becoming very high. Okay, so is it enough for your expenses and all that? Is it enough? It's enough for experience and all. It's 2 years anything. So you guys will get promotions, and after that it will be enough. But right now it is not. How long have you been working at HCL? 2.8 for me. 2.8. 8 experience. Okay, and you? 3.5. 3.5 years. Okay. And did you guys like have any other passion to start with, like to become a makeup artist or something like that? No. For me, And you? no. Job only. Java. Software. Okay. BTech and all, job only. Do you have future plans to start something like that? Because I will plan to business like food and all. like what? Food Food, type. food Yeah. catering and all that. Okay. And what about you? No. No. Nothing as of now. Okay. And do you guys have any kind of retirement plans or something like that? Do you invest in stock markets and stuff like that? Okay, okay. And then, okay, tell me one thing that you love doing in your job and one thing that you absolutely hate in your job. Log in and log out. Okay, that is something you hate. Is there anything you hate in the job? Nothing. I work only. It is Okay. And you? same. Nothing I hate. Okay. I like to do my job. That's it. All right, guys. Yeah, thank you. Okay, so where are you currently working at? HCL. HCL. Okay, what are you working as? Actually, I'm doing a non-IT job. Non-IT. Okay, okay. So what is your exact role? Could you be specific? Exact role means DPO. DPO. Okay, okay. So how much are you actually earning? Like, is it enough for you? Actually, no. No. Okay. So do you plan to do something else for improving that earnings or something? No, actually, simultaneously, I'm learning IT skills. Okay. So after that, You're trying to get into development. Okay, okay. And how many hours are you actually working? Like, is it a 9 to 5 job? They say it's a 9 to 5 job, but how long are you actually working? Actually, I'm working in 10 hours. 10 hours. Okay. From what time to what time? 11 to 9. 11 to 9. Okay. So it's not night shift, but you're actually working like it's a night shift. Okay. And how about like travel and all that stuff? How long do you travel? Actually, I take PG nearby my office. Okay. 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 So did you have any passion when you were a youngster? Did you want to do something? And then why did you get into this insurance? Actually, I don't have any passion. Passion means I need to do the IT job only. Okay, that is what you wanted from the starting. Okay. Did you plan to start a side hustle or something like that, a business or something like that? Yes, actually, I have an idea for mobile business. Okay. Why don't you do that? Actually, now I need to support my family. After Okay. getting some money, then I can. Okay. So you're saving through this job and then you're planning to start. All right. Okay. All the best. Thank you. உங்கள் நேம் அண்ட் ரோல் என்ன? என்னோட பேர் மதன் குமார். நான் இங்கே HCL ஒர்க் பண்ணுறேன். 2 இயர்ஸ் ஆச்சு ஜாயின் பண்ணி. இப்போ நான் இப்போ நான் தான் இருக்கேன். செட்டில். ஓகே, ஓரளவு ஓகே. அண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணுறது உங்களுக்கு பத்துதா வீட்டுக்கு அனுப்புறது போக? இல்லை, கண்டிப்பாக இல்லை. கண்டிப்பாக நான் வந்துட்டு நேட்டிவ் வந்து எனக்கு ட்ரெயினிங். ஓகே, நான் வந்து இங்கே ரூம் எடுத்து பசங்களோட தங்கியிருக்கேன். ஸோ ரெண்ட்டு ஃபுட்டு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இருக்குது. ஸோ என்னோட இதுக்கு ஏற்ற மாதிரி நான் முன்னாடி வேறு இடத்துல இங்கே அம்பத்தூர் ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ இங்கே மாட்டிருக்காங்க. ஸோ பட் இந்த ஏரியா பொறுத்தவரை எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அதிகமாக தான் தெரியும். ஓகே. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கனால ட்ராவல் சார்ஜஸ் அவ்வளோ ஒன்றும் உங்களுக்கு இல்லை? ட்ராவல் சார்ஜஸ் நான் வந்துட்டு மிடில் கிளாஸ்ங்கிறதுனால நான் வந்து 1000 பாஸில்
மந்த்லி 1000 பாஸ்ல வருவேன். ஸோ அதனால எனக்கு ஓகே. பஸ்ஸு ட்ராவலுக்கு 1000 மற்றபடி நம்ம ட்ராவல் பண்ணி நம்ம இருக்கலாம். சரி, இப்போ 9 to 5 ஜாப் அப்படிங்கிறாங்க. பட் அதுக்குள்ளேயே முடியுதா ஜாப், இல்லை வந்து உங்களை எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணும்னு சொல்றாங்களா? ரியல்டேஷனில் நான் வந்து இது வரைக்கும் 6 இயர்ஸ் ஆச்சு. 6 இயர்ஸில் மார்னிங் ஷிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 months தான் பார்த்து. ஸோ நைட் தான் எனக்கு நைட் தான் மோஸ்ட்லி நைட் தான். ஸோ வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நைட் ஷிஃப்ட் போயிடுச்சுன்னா நீங்க கண்டிப்பாக ஓரளவு நம்மளே அதை மாற்றிக்கணும். நம்ம ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் மார்னிங் காலேஜ் போகணும், மார்னிங் ஸ்கூல் போகணும், ஈவினிங் வந்துடுவோம். காலேஜ் மார்னிங் போனால் ஈவினிங் கூட நைட் தூங்கிடுவோம். ஆனால் இங்கே ஆஃபீஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நைட் தூங்கிய பல நாள் ஆச்சு. அண்ட் மோஸ்ட்லி நான் வந்துட்டு 6 hours 7 hours தான் மோஸ்ட்லி. அது கூட அதிகம். ரொம்ப சொன்னீங்கன்னா 5 hours அவ்வளோதான். நான் என்னையும் பார்த்துக்கணும், ரூமில் இருக்க எல்லாரையும் பார்த்துக்கணும். ஸோ நாங்கள் எல்லாம் ரூமில் ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் சாப்பிட்ணும். அது போய் இடையில கேப்பில் இந்த ஒர்க்கில் பெண்டிங்ஸ்னால் அதையும் பார்க்கணும். நம்ம அது கொஞ்சம் முடிய மாட்டேங்குது. சின்ன வயசுல நீங்க வந்து ஆம்பிஷன் வச்சிருக்கீங்க, டாக்டர் ஆகலாம் இல்லை சயின்டிஸ்ட் ஆகலாம். ஆம்பிஷன்றது ரியல்டேஷன் எனக்கு ஓப்பனாக ஆம்பிஷன்றது தெரியாது. ஏன்னா நம்ம ஆம்பிஷன் ஒன்று வச்சுருப்போம். பட் ஆனால் இருக்கிற ரியாலிட்டியை பார்த்தா நம்மளோட ஆம்பிஷனே நமக்கு ஒரு கனவாகவே போயிட்டு இருக்கு. அது ஒன்றும் பண்ண முடியல. உங்களுக்கு வந்து சைடில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறா? பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஏதாவது வெப்சைட் மாதிரி டெவலப் பண்ணலாம்? எனக்கு பேக்கப் வந்துட்டு எதுவுமே இல்லை. ஸோ என்னோட லைஃப் பார்த்தீங்கன்னா ஜாப். ஏன்னா நாங்கள் ஏர்ன் பண்ணாதான் எங்கள் வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் இதாக முடியும். ஓகே, இப்போ நீங்கள் சைடில் இன்கம் வந்தால் அவ்வளோதானே இருக்கும். அதையே ஐடியா இல்லை, டைம் இல்லைங்கிறதுனாலயா? இல்லை டைம்ன்றது நம்ம ரூபாய்க்கு டைம்ன்றது நான் அதுவாக வராது, நம்மளாம் இது பண்ணிக்கிறதா. நம்ம வந்துட்டு மோஸ்ட்லி நான் ஆயிடுச்சு. என்னோட இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா பிடிச்சதே இது கிடையாது. என்னோட இண்டஸ்ட்ரி வந்து கேட்டரிங் சைடு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட் சம் சிச்சுவேஷன்ஸ் அந்த நேட்டிவ் சைடு பாலிட்டிக்னால என்னால் கொஞ்சம் இது பண்ணவே முடியல. ஸோ அதனால எனக்கு கிடைக்கிற ஜாப் போயிட்டு பிடிச்சது ஃபுட் கேட்டரிங் அந்த சைடு. பட் சூழ்நிலையினால நீங்க ஏன்னா எங்கள் ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படின்றதுனால நான் வந்து என்னோட இதில் மாற்றிக்கிட்டேன். நானே ஆம்பிஷன்றது இப்போ ஆம்பிஷனாகவே போயிட்டு இருக்கு. யோசிக்கவே தோணுது. பட் அது சம்மந்தமாக நிறைய பார்ப்போம் எல்லாம் பண்ணி. பட் ஆனால் முடிய மாட்டேங்குது அந்த சைட் போகிறது. ரிட்டையர்மெண்ட் பிளான் அப்படின்னு எங்களுக்கு கிடையாது. ஸோ எங்களை மாதிரி மிடில் ஆர் அப்போ லோ கிளாஸ்லேருந்து வரவங்க அப்படின்னா எங்கள் அப்பா இன்னமும் போயிட்டு இருக்காரு. எங்கள் அம்மாவும் இன்னும் வேலைக்கு போயிடுறாங்க. நானும் எங்கள் அண்ணாவும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கோம். எங்களால் ரிட்டையர்மெண்ட் கிடையாது. வேலைக்கு போனால் அன்னைக்கு ஃபுட்டு அப்படி அந்த மாதிரி இருந்தோம். ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து 9 to 5 தான் சொல்கிறாங்க ஒரு ஐடி ஜாப். பட் உண்மையாலுமே ரியாலிட்டி என்ன? எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறீங்க? டைமிங் வந்து உங்களுக்கு 8.5 hours 9 hours. ஓகே, டைமிங் வந்து அவங்களோட ஷிஃப்டிங் பொறுத்து. எல்லாருக்கும் 9 to 5 இருக்குல்ல. சில பேருக்கு ஏர்லி மார்னிங் இருக்கும், சில பேருக்கு ஈவினிங் இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த ஷிஃப்ட். ஹவுஸ் பார்த்தா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆகிட்டு. ஏதாவது சைட் ஹசல் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா பர் மந்த். டு யூ திங்க் இட்ஸ் எனஃப்? அதாவது நீங்கள் அவங்க கொடுக்குற சேலரி நீங்கள் எனஃப்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இல்லை பே கிரேட் அதிகமாக இருக்கணும், பே கிரேட் கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒப்பீனியன் இருக்கா அவங்களுக்கு? அதனால ஸோ எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். இனிஷியலாக வரும்போது பேக்கேஜ் எல்லாருக்குமே கம்மியாக தான் இருக்கும். பட் அதுவும் எம்என்சிஸ் வரும்போது ஓகேவாக தான் இருக்கும். ஸோ மினிமம் அவங்களுக்கு 3 இருக்கும், 3 lakhs per annum இருக்கும். சின்ன கம்பெனி போகும்போது உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ பெரிய கம்பெனிஸ் ஓகே தான். பட் ஆனால் இப்போ இருக்க சென்டர் நாங்கள் இருந்தப்போ நான் ஒரு 10 years old ஆக்சுவலி, 10+ years எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த டைமில் வந்து எங்களுக்கு 1.8 இல்லை 2.4 இருக்கும். ஸோ அது வந்து மோர் தென் எனஃபாக இருந்தது. பட் இப்போ வரவங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஆனால் இருக்கிற இன்ஃப்ளேஷனுக்கு வந்து அது கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க படிச்சு வரவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் ஃபீலாக இருக்கும். நான் பர் இயர் இன்வெஸ்ட்மெண்ட்டே அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஜினியரிங் ஆகிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு இயர்லி எக்ஸ்பென்சஸே ஒரு 3 lakhs இருக்கும். 2 lakhs to 3 lakhs வரும். ஸோ அப்படின்னு அவங்க முடிச்சுட்டு வரும்போது ஒரு 10 lakhs, அரௌண்ட் 8 to 10 lakhs பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 2.4ன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்க ப்ரோ, உங்களுக்கு ஏதாவது சைடு ஹசில் பண்ணணும்னு ஆசையாக இருந்திருக்கா? அதாவது இது ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கமாக வச்சுக்கிட்டு சைடில் ஏதாவது ஒரு ஹசில் மாதிரி பண்ணிட்டு சைடில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ற ஆசை ஏதாவது இருக்கா? அது இப்போவுமே இருக்குது, ஒரு பேஷன் இருக்குது. பட் அதுக்கான டைம் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ தட் வி ஹேவ் டு ப்ரிப்பேர் இட். அது வந்து நமக்கு வந்து பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் அது கண்டிப்பாக அதுக்கு டிசைட் பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கான டைம் தான் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் அதுக்கான எஃபர்ட் உங்களால் போட முடியும் அப்படின்றத பண்ண முடியும். ப்ரோ, அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த ஏஜ்குள்ளே ரிட்டையர் பண்ணணும், நான் இவ்வளோ ஒரு ரிட்டையர் பண்ணும்போது எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்குது, ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு உங்களோட ரிட்டையர் பிளான் ஏதாவது இருக்காங்க இந்த ஏஜில்? அண்ட் வாட் யூ வாண்ட் டு டூ?
ரிட்டையர்மெண்ட் பிளான் எல்லாருக்குமே டிஃபால்ட்டாக இருக்கும். பட் ஆனால் அதுக்கான சேவிங்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது அவங்க எவ்ரி ஒன் எல்லாருமே பிளான் பண்ணணும். பட் ஆனால் ரெகுலர் எக்ஸ்பென்சஸ் அந்த டே டு டே எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா? அதை மீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அவங்க அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து வைக்கணும். ஸோ சின்ன லெவலில் இருக்குது, எனக்கு சின்ன லெவலில் இருக்குது. நான் பெரிய லெவலில் சிப் அது மாதிரிலாம் எதுவும் பிளான் பண்ணல. ஸோ இனிஷியலாக கொஞ்சம் யூஸ்வலாக ஆர்டி எப்படி மாதிரி சின்னதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு. ஸோ அதை தாண்டி பெருசாக இல்லை. நார்மலாக உங்களுக்கு ஹோம் லோன் இருக்கும் இல்லையா? ஸோ ஆப்வியஸ்லி ஹோம் வாங்கியிருப்பீங்க, அது லோன் இருக்கும். அதுவும் இன்க்ளூடிங்காக நீங்கள் அசட்டாக தான் பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்குற பட்சத்தில் ஒரு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு ஏஜ் ப்ரோ, எந்த ஏஜ்ல ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? உங்க ஐடியல் ஏஜ் என்ன ஆசைப்படுறீங்க? ப்ரைவேட் கன்சர்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 50ல் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே ஏதாச்சும் ரிட்டைர்மெண்ட் சொல்ல முடியாது, அதுக்கு பிறகு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி 9 to 5 ஜாப் இல்லாத மாதிரி வேறு ஏதாவது ஒரு சிம்பிளாக ஒர்க் பண்ணிட்டு லைஃப். Thank you so much for watching this video. I know audio அங்கங்கே கொஞ்சம் மஃபில்டாக இருந்துச்சு, பட் சென்னை டிராஃபிக்கோட இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு காட்ட வேணாம்னு நினச்சேன். அகேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஐடி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ நம்ம ஜூனியர் சிட்டிசன்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோலேயே நம்ம பார்த்தோம் நிறையா பேர் ரிட்டையர் ஆகிற ஏஜில் கூட ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுற மாதிரி சினாரியோஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ த பெஸ்ட் வே டு கெட் அவுட் ஆஃப் திஸ் இஸ் ஆக்டிவ் இன்கமில் ஃபோக்கஸ் பண்ணாமல் பாசிவ் இன்கமில் ஃபோக்கஸ் பண்ணும். பட் அகேன் பாசிவ் இன்கம் க்ரோ பண்ணணும்னா வி ஹாவ் டு இன்வெஸ்ட். அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ஸ், ரியல் எஸ்டேட் இதெல்லாம் இருந்தாலும் உங்கள் ஸ்கில்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் சேஃபஸ்ட் பெட். சேஃபஸ்ட் பெட்டுன்னு சொல்கிறேனே, பட் ஃப்ரீலான்சிங்லேயும் பேமெண்ட் டிலேஸ் இருக்குது, பேமெண்ட் ஃப்ராட்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்கில்ஸ் இருந்தால் பத்துமா? இல்லை, யூ ஹாவ் டு மார்க்கெட் இட் டு கிளைண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தான் எங்கள் ஆப் இருக்குது. ஸோ செக் அவுட் ReachCake app on Play Store and App Store. We provide you with safe automated payment solutions and a free website to showcase your skills and handle and track all your clients all at one place. So what is stopping you from escaping the rat race?